ஆரம்பமே அமர்க்களமா இல்லாம கொஞ்சம் ஆட்டம் கண்டு போன மாதிரி ஆயிருச்சு. கேப்டன் சுப்மன் கில்லுடைய 3 முடிவுகள் தான் இந்திய அணியின் தோல்விக்கு காரணமா? ரோஹித் சர்மாவையே கோவப்பட வச்சிருச்சுன்னு பேசிக்கிறாங்களே, அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம இந்திய அணியோட தலையை கவிழ வச்சுட்டதா சொல்றாங்க. இப்ப பாருங்க, சுப்மன் கில்லு டெஸ்ட் போட்டியில, அதாவது சிவப்பு பந்து ஃபார்மேட்ல கேப்டன்ஷிப்னா சரியான ஹிட். தொடர்ந்து மேட்ச்களை ஜெயிக்கிறாரு, சீரிஸை ட்ரா பண்றாரு. ஆனா வெள்ளபந்து கிரிக்கெட்டுக்கு வந்த உடனே சுப்மன் கில்லோட கேப்டன்ஷிப் ஃபிளாப் ஆயிருச்சு. ஏன்னா தொடர்ந்து 2 போட்டிகளில் தோத்துட்டோம். அதனால தான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் இவருக்கு இந்த ஃபார்மேட்ல கேப்டன்ஷிப் கத்துக்க நிறைய இருக்கு, இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த தலைமை பொறுப்புல முன்னேறுவாருன்னு பேசிக்கிறாங்க. ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஆனா சுப்மன் கில் அவருக்கு என்ன தோணுச்சோ அதை தான் செஞ்சாரு போல. ஏன்னா அவர் தானே கேப்டன், எதிர்கால கேப்டனும் கூட. அதனால ரோஹித் சர்மாவும் களத்துல கொஞ்சம் கோபத்துல தான் தெரிஞ்சாரு. கில்லுடைய வியூகங்கள் அவருக்கு சுத்தமா பிடிக்கல போல. போட்டியில இந்திய அணி எடுத்த ரன் எவ்வளவு தெரியுமா? 264 ரன்கள். ஆஸ்திரேலியாவுக்கு இலக்கு 265 ரன்கள். ஆஸ்திரேலியாவுடைய பெரிய மைதானத்தில் ஒரு நாள் போட்டியில் 265ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஆனால் சுப்மன் கில்லுடைய வியூகங்கள் அந்த இலக்கையே ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுச்சு. ஆஸ்திரேலியா 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாலும் மேட்சோட ஒரு சமயத்தில் ஆஸ்திரேலியா கைதான் ஓங்கி இருந்துச்சு. அப்படி என்னதான் அந்த 3 முடிவுகள், அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கணும் இல்லையா? அந்த முடிவுகள் தான் இந்திய அணி தோக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஒன்று, சிங்கிள்ஸ் ரொம்ப ஈஸியாக விட்டது. ஆமாங்க, ஆஸ்திரேலியாவுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் பண்ணும்போது மேத்யூ ஷாட் ரொம்ப சுலபமாக சிங்கிள் எடுக்க ஆரம்பிச்சாரு. பவுண்டரி லைன் ரொம்ப தூரம் இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால பவுண்டரி அடிக்க முயற்சி பண்றதை விட சிங்கிள், டபுள் எடுத்தா சிறப்பா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி தான் நடந்துச்சு. சுப்மன் கில்லு சிங்கிள்ஸை அப்படியே விட்டுட்டாரு. சர்க்கிள்ல இருந்த ஃபீல்டர்ஸும் ஆஸ்திரேலியாவுடைய ஸ்கோர்ல ஈஸியா சிங்கிள்ஸை சேர்க்க அனுமதிச்சிட்டாங்க. ஸ்டம்ப் மைக்ல ரோஹித் சர்மா சிங்கிள்ஸை நிறுத்துங்க, பிரஷரை உருவாக்குங்க கில்லு கிட்ட திரும்ப திரும்ப சொல்றது கேட்டுச்சு. கமெண்டேட்டர்ஸும் இதைத்தான் சொன்னாங்க. சுப்மன் கில்லு சிங்கிள்ஸை தடுத்தாதான் பிரஷர் வரும். ஒவ்வொரு பாலுக்கும் சிங்கிள் போனா அப்புறம் எங்க பிரஷர் வரும் அன்னு. நீங்களும் கிரிக்கெட் விளையாடுறவரா இருந்தா உங்களுக்கு தெரியும், சிங்கிள்ஸை விட்டா மேட்ச் கைவிட்டு போகும்னு. ரோஹித் சர்மாவும் அன்னைக்கு ரொம்ப கோவமா எரிச்சலோட தெரிஞ்சாரு. முகமே சொல்லுச்சு, ஏன் சிங்கிள்ஸ் விடுறீங்க, சிங்கிள்ஸை விடாதீங்க, இதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கும்னு. ஆனா அது நடக்கல. விக்கெட் விழுந்து ஒரு 10ல இருந்து 15 ரன் மிச்சம் இருக்கும்போது கூட சுப்மன் கில்லு அட்டாக் பண்ற மாதிரி ஃபீல்டிங் போடாம ஃபீல்டை ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. ரோஹித் விளக்கியும் கில்லு தனக்கு சரிதான் தோணுச்சோ அதையே செஞ்சாரு. அவர் கேப்டன், தன்னோட பிளானிங்ல போறாரு. ஆனா இது வரைக்கும் அந்த பிளானிங் ஃபிளாப் தான் ஆகியிருக்கு. 2, சரியான நேரத்தில் பவுலிங்கை மாத்தாதது. அக்சர் படேல் நல்லா பந்து வீசினா அவருக்கு தொடர்ந்து பந்து வீச சான்ஸ் கொடுக்கல. வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுத்து கொடுத்தா அவர் மேல நம்பிக்கை வைக்கல. ஹர்ஷ்தீப்பை கொண்டு வரணும்னு நினைச்ச நேரத்தில் கொண்டு வரல. சிராஜை வச்சு பந்து வீசணும்னு நினைச்ச நேரத்தில் அவரை வெளியில நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்படி பவுலர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கல. ஆஸ்திரேலியா மண்ணில் வேகமான விக்கெட்ல ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களுக்கு விளையாட நல்லா தெரியும். நீங்க ஸ்பின் பவுலிங்கை போட்டு வாஷிங்டன் சுந்தரையும் அக்சர் படேலையும் வச்சு ஒரு நல்ல ஸ்பெல் போட்டிருந்தா மேட்சோட ரிசல்ட்டே மாறி இருக்கலாம். கமெண்டேட்டர்ஸும் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் இதைத்தான் சொன்னாங்க, ஸ்பின்னர்ஸை கொண்டு வாங்கன்னு. அக்சர் படேல் நடுவில் பிரேக் த்ரூ கொடுத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் ஏன் மீடியம் பேசர்ஸை வச்சு ட்ரை பண்ணீங்க? இதுவும் ஒரு பெரிய தப்பு தான். ஸ்பின்னர்ஸை நம்பல. 3, ஹர்ஷித் ராணா மேல ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சது. ஹர்ஷித் ராணா டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு, சந்தோஷம் தான். அப்புறம் மேத்யூ ஷாட்டோட விக்கெட்டையும் எடுத்தாரு. ஆனா அந்த ஓவர்லயே 14 ரன்கள் வந்திருந்துச்சு. அப்புறம் அவருக்கு தசை பிடிப்பு இருந்துச்சுன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அவருக்கு பவுலிங் கொடுத்தாரு. அப்போ உங்களுக்கு என்னதான் தோணுச்சுன்னு தெரியல. கமெண்டேட்டர்ஸ் ஹர்ஷித் ராணாவுக்கு பவுலிங் கொடுக்க கூடாது, அவர் மெதுவா போடுவாரு, ரன் போகும்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. அதே தான் நடந்துச்சு. மிட்சல் ஓவன் பவுண்டரிகளை அடிச்சாரு. அதனால இங்க ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலா ஒரு ஸ்பின்னரை கொண்டு வந்திருந்தா மேட்சோட ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கும். மொத்தத்துல இந்த 3 முடிவுகளும் கில்லுக்கு ரொம்பவே பின்னடைவா இருந்துச்சு. கமெண்டேட்டர்ஸும் முடிவுகள் சரியில்லைன்னு தான் சொல்றாங்க. ரோஹித்தையும் கோவப்படுத்திட்டாரு, சீரீஸையும் தோத்துட்டோம். ஆனா ஒன்று, வரும் போட்டிகளில் சுப்மன் கில்லு தன்னோட கேப்டன்ஷிப்பை இன்னும் கத்துக்குவாருன்னு நம்பலாம். ஒரு நாள் போட்டிகளில் கேப்டனா எப்படி நடந்துக்கணும்னு புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறோம். நல்ல பிளேயர் தான், நல்ல கேப்டனும் ஆவார். இப்போ ஆரம்பம்ன்றதால கொஞ்சம் தப்புகள் செஞ்சுட்டாரு. போக போக இந்த சுப்மன் கில்லு கேப்டன்ஷிப்போட நுணுக்கங்களை கத்துக்கிட்டு இந்திய அணிக்கு கண்டிப்பா வெற்றியை தேடி தருவாருன்னு நம்புவோம். இப்போ தோத்து இருந்தாலும் அடுத்தடுத்து கில்லுடைய கேப்டன்ஷிப்ல நம்ம டீம் ஜெயிக்கணும். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.